அந்த கிராமத்துல ஒரு வழக்கம் இருக்கு. சூரியன் மறைஞ்சிட்டா யாரும் ஊர் எல்லைய தாண்டி போக மாட்டாங்க. அதுலயும் அந்த வெள்ளையன் மேடு வழியா போனா அப்புறம் அவங்க திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லை. அன்னைக்கு ஒரு சுடுகாட்டு திருவிழா. மாரியப்பன் குடிபோதையில ஊர்க்காரங்க பேச்ச மீறி அந்த மேடு வழியா குறுக்கு பாதையில நடக்க ஆரம்பிச்சான். கையில ஒரு சின்ன லாந்தர் விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம். கிணுகிணு கிணுகிணு. யாரோ கொலுசு போட்டு ஓடுற சத்தம். ஆனா அந்த நள்ளிரவுல ஆள் அரவமே இல்லாத மேட்டுல யார் இருப்பா? மாரியப்பன் லாந்தரை உயர்த்தி பிடிச்சான். அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு நின்னுட்டு இருந்தா. அவ முகத்தை பார்க்க முடியல. தலைமுடி முன்னாடி விழுந்து மூடி இருந்துச்சு. எம்மா, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? மாரியப்பன் நாக்கு தழுதழுக்க கேட்டான். அந்த பொண்ணு மெதுவா திரும்புனா. அவ முகத்துல வாயிருக்க வேண்டிய இடத்துல தையல் போடப்பட்டிருந்தது. அவ கையில ஒரு பழைய பொம்மை இருந்துச்சு. மாரியப்பன் அலறிட்டு பின்னாடி ஓடுனான். ஆனா அவன் எத்தனை தடவை ஓடுனாலும் மறுபடியும் அதே இடத்துக்கே வந்தான். அப்பதான் கவனிச்சான், அவனோட நிழல் அவனுக்கு பின்னாடி இல்ல. அவனோட நிழல் அந்த பொண்ணோட காலுக்கு அடியில கிடந்து துடிக்குது. அந்த பொண்ணு தையல் போடப்பட்ட வாயை திறக்க முயற்சி பண்ணுனா. தையல்கள் ஒவ்வொன்னா தெறிக்க ஆரம்பிச்சது. ரத்தம் வழிய வழிய அவ கேட்ட ஒரே கேள்வி, என் நிழல் தொலைஞ்சு போச்சு, உன்னோடது எனக்கு தெரியா? மறுநாள் காலையில பார்த்தப்போ மாரியப்பன் அந்த மேட்டுல விழுந்து கிடந்தான். ஆனா அவன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அவன் கண்கள் மட்டும் ஏதோ ஒன்னை பார்த்து உறைஞ்சு போயிருந்தது.